அஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மாபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் ஊடாகவும் ரத்மலையா அல் ஹசனாத் ஜும்மா பள்ளிவாசல் ஊடாகவும் நாங்கள் பொருளை சேகரித்து இன்றைய நாள் ஆலங்குடா பகுதிக்கும் சில உலர்வு பொருள்களை வழங்கிவிட்டு தற்பொழுது பாலாவில் இருக்கின்ற ஒரு பணிசலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கு மாற்று மத உறவுகள் இருக்கிறார்கள். உண்மையில் இந்த பகுதியில் இருக்கிற உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த பாலாவி பணிசலையில் இருக்கின்ற இந்த எங்களுடைய இந்த மதகுரு நேற்றைய தினம் தண்ணீர் போத்தல்களையும் வழங்கி சென்றிருந்தார். உண்மையில் அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இன்று அவர்களுக்காக வேண்டி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று, எங்களுக்கும் சில பொருள்கள் தேவைப்படுகின்றது, சமைப்பதற்கான வசதியின்றி கஷ்டப்படுகிறோம் என்று. அந்த வகையில் மனித நேயத்தை கருத்தில் கொண்டு ஒரு மனிதம் இந்த பூமியில் வாழ வேண்டும். இஸ்லாம் அப்படி தான் சொல்லுகின்றது. அங்கே மதங்களை பார்க்க சொல்லவில்லை. இஸ்லாம் மனிதம் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அது முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லோரையும் ஒரு இக்கட்டான கட்டங்களில் அரவணைப்பது தான் மனிதம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அந்த வகையில் நாம் எல்லோரையும் அரவணைத்து இந்த சகோதரர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் கண்ணீர் துடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான முயற்சி ஈடுபட்டு பல பேர் எங்களுக்கு தந்ததை நாங்களும் அது அமானிதம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்து இந்த செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த பன்சலில் வைத்து இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான ஏனைய விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பொருள்களை நாங்கள் அமானிதமாக ஒப்படைக்க போகிறோம். எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் ஊடாக அல்லாஹு தாலா இந்த பணிகளை அங்கீகரித்து மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம். இதை இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் உங்களால் முடியுமான பங்களிப்பை மேலும் வழங்குவீர்கள் என்றால் நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கும் சென்று நாங்கள் இதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹு தாலா அதற்காக உடல் ஆரோக்கியத்தையும் அதை செய்கின்ற பணிகளையும் நம் எல்லோருக்கும் வழங்கி அல்லாஹுடைய அருளை எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலா சொரிந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். සියලුම දෙනාට තෙරුවන් සරණයි. මේ මොහොතේදී ගම් වතුර වේසනයට පත් වෙලා සිටින පාලවිය ග්‍රාමවාසී ජනතාව උදෙසා මේ දෙනු ලබන විලිසලාක බඩු මල්ල සඳහා ප්‍රධාන අනුග්‍රහය අප වෙත ලබා දෙන්නේ MTM මාධ්‍ය ජාලයත් රත්මල්යාය අල් හසනාත් ගිම්හා මුස්ලිම් පල්ලිය විසිනි. ඉතින් ඒ සඳහා මේ මොහොතේදී මේ පීඩාවට පත් වෙලා සිටින ජනතාව උදෙසා දෙනු ලබන මේ වියලි ආහාර මල්ල තව නොබෝ දිනකට මේ සියලුම දෙනාට තමාගේ කුසගින්න නිවා ගැනීම සඳහා උපකාර වෙනවා. ඉතින් මේ සියලුම වියලි සලාක ආහාර මළු අප වෙත ලබා දුන්නා වූ සියලුම දෙනාට කෘතවේදීතා පුණ්‍යානුමෝදනාව සිහිපත් කරනවා. සියලුම දෙනාට තෙරුවන් සරණයි. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பொருளாதாரத்தை ரத்மல்யாயிலே இருந்து இருக்கக்கூடிய ஒரு மையத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்து மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நாங்கள் இதனை செய்து வந்தோம். பயணித்து கொண்டிருந்த இந்த சகோதரர் மதகுரு எங்களுடைய இடத்துக்கு வந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த இடத்துக்கு அழைத்து தண்ணீர் போத்தலை தந்தார். இதையும் நீங்கள் உங்களுடைய மையத்தில் வைத்து கொண்டே கொடுங்கள் என்று. வந்த நேரத்திலே நாங்கள் வந்து பார்த்த பொழுது சகோதரர் சொன்னார், எங்களுக்கு இந்த இடமும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நானும் இந்த இடத்தை சேர்ந்தவன் தான், நான் கரம்பையிலே தான் இருக்கிறேன். நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கம் எங்களுக்கு இருந்தது. வந்து பார்க்கின்ற பொழுதும் இந்த சாதுவும் அப்படித்தான் சொன்னார், அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்தவித நிவாரணமும் எங்களுக்கு வரல, கஷ்டப்பட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, கூலி தொழில் செய்யக்கூடியவங்க தான் ஈக்கிறாங்கன்றதை நான் அறிஞ்சிக்கிறேன். அதால் உங்களுக்கு நாங்கள் வந்து இதை தாரோம். இதை நாங்கள் வந்து எங்களோட பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் தரல. நாங்கள் ரோட்டில் இருந்து ஒவ்வொரு கடையாக போய்த்து
ஒவ்வொரு கிராமமாக போய்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஆலங்குடாவுக்கு போய்த்து ஆலங்குடாவில் நிறைய இடங்களில் கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ அடுத்தது வந்து சிலோவுக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். இப்படி நிறைய இடங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தந்தது எல்லாமே மனித நேயத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் எல்லாருமே தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதில் இருந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த உலகம் எங்களுக்கு காட்டி இருக்கிறது என்பதனை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த பொருட்களை உங்களிடத்திலே தந்துவிட்டு செல்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.